தேசிய கல்விக் கொள்கை மலையானை அப்படின்னு அமைச்சர் அன்புமணி நேற்று ஒரு புத்தகம். அதாவது அரண்டவங்கனுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி தேசிய கல்விக் கொள்கையில் என்ன குற்றத்தை அவர்கள் கண்டறிந்தார்கள்ங்கிறது சொல்லணும். தேசிய கல்விக் கொள்கை 22ஆம் நூற்றாண்டுக்கான கல்விக் கொள்கை. அது நீங்கள் என்சிஆர்டி சிலபஸை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு இன்றைக்கி வேர்ல்டு கிளாஸ் உலகளவில் இருக்கக்கூடிய கல்வி திட்டத்துக்கு நிகராக அதனுடைய கல்வி திட்டம் இருக்கிறது. அதை முழுமையாக அமலாக்கினாலே ஒவ்வொரு குழந்தையும் குறைஞ்சது 2லிருந்து 3 விதமான ஸ்கில் திறனாளிகளாக வெளியே வருவார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வி திட்டம் படித்து மக்கப் பண்ணி அவர்கள் வெறும் மதிப்பெண்களை மட்டும் பெறக்கூடிய கல்வியாளர்களாகத்தான் உருவாக்கி வருகிறதே தவிர அவர்களை நல்ல திறனாளிகளாக உருவாக்குவதற்கான கல்வி திட்டம் இல்லை. ஆனால் என்சிஆர்டி சிலபஸ் பரந்த விரிந்த திறந்த அளவுக்கு எல்லா மாணவர்களையும் 22ஆம் நூற்றாண்டுக்கான ஒரு திறனாளிகளாக மாற்றுவதற்குண்டானது தான் அந்த கல்வி திட்டத்தில் இருக்குது. எது எதன் மூலமாக அது மதம் என்று சொன்னால் அவர்கள் மத யானை என்று அவர்கள் சொல்லுவதே மதத்தை புகுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதுதான் அவர்களுடையது. ஒரு நாட்டினுடைய பண்பாடு அப்படிங்கிற போது நீங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி எப்படிக்குன்னு தெரியுங்க, தமிழ்நாட்டில் பெரிய புராணத்தை கூட பாடத்திட்டத்தில் வைத்திருந்தார்கள். நாங்கள் 70களெல்லாம் படிக்கிற போது பள்ளிகளில் பெரிய புராணத்தை வச்சுருந்தாங்க. அந்த பெரிய புராணத்துலாம் பிள்ளைக்கறி சமைச்சு சாப்பிட்றதெல்லாம் கூட வந்தது. அதெல்லாம் என்ன பிள்ளைக்கறி சமைச்சு சாப்பிட்றது கூட பாடத்திட்டத்தில் இடம்பெற்றிருந்தது ஆச்சுங்களா. ஸோ ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்தமாக பார்க்குற போது அந்த நாட்டினுடைய பண்பாடுகள் கலாச்சாரத்தில் இருக்கிற போது ஒரு சில பாடங்கள் அதையும் குறிப்பிட்டிருப்பார்கள். எல்லா இடங்களையும் இன்றைக்கி ஃபின்லாண்டு போனாலும் சுவிட்சர்லாந்தில் போனாலும் அங்கும் கிறித்தவத்தை பற்றி அந்த நாட்டில் என்ன பெரும்பாலும் பல பண்ணுறதோ அதை பற்றி ஒரு பாடம் வைக்கிறார்கள் ஆச்சுங்களா. அதுவே பாடமாக இருக்கிறதா அப்படின்னு தான் பார்க்கணும். அதுவே பாடமாக இருக்குதாங்க தவிர அது பண்பாட்டை இன்றைக்கி விரும்பியோ விரும்பாமல் இஸ்லாமியருடைய அவ்வளோ படையெடுப்புக்கு பிறகும் எத்தனையோ கோயில்கள் இடிக்கப்பட்ட பிறகும் கூட அதையெல்லாம் மீறி இன்றைக்கி 70% இந்துக்கள் இருக்கத்தானே செய்கிறாங்க. அவர்கள் அந்த பிடிப்போடு இருக்கத்தானே செய்கிறாங்க. எத்தனை பேர் மதம் மாறி போனாங்க, கொல்லப்பட்டார்கள். இதே கோவாவில் எத்தனையோ பேர் 10 லட்சம் பேருக்கு மட்டும் கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க. அதுக்கு பிறகும் அங்கே மக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஸோ அதனால் ஒட்டுமொத்தமாக அந்த புதிய கல்வி திட்டத்தை மதானை என்பது இவர்களுடைய பார்வையில் திராவிட மாயை பார்வை தானே தவிர அது இவர்களுக்கு மாயை எது பார்த்தாலும் மாயையாக இருக்குது. அதுதான் ஆச்சுங்களா. அதனால் திராவிட மாயைக்கு அப்படித்தான் தெரியும். இல்லை வழக்கு போடுறத நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. ஆனால் நீங்கள் இந்திய அரசில் இருக்கிறீங்க. இப்போ தான் நீங்கள் ஒன்றியத்தை விட்டு போட்டு இந்தியாவை மாறிட்டீங்க ஆச்சுங்களா. இப்போ ஆட்சிக்கு வந்தவொன்னு ஒன்றிய அரசு சொன்னீங்க. இப்போ இந்திய அரசு. இப்போ இந்தியாவை பாதுகாக்கிறதுக்கு இப்போ அம்மையார் கனிமொழி தலைமையிலையும் கூட ஒரு குழுவெல்லாம் போகிறீங்க. இது வரலும் நீங்கள் திராவிட நாடு தான் இருந்தீங்க. இப்போ இன்றைக்கி உங்களுடைய பார்வையெல்லாம் மாறிப்போச்சு. முஸ்லீம்கள் தான் கிறிஸ்துவங்க தான் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். திமுகவினுடைய வேடங்கள் எப்படியெல்லாம் மாறுது அப்படின்னு. இந்தியாவில் எந்த கட்சியும் நடத்துறதுக்கு முன்னாடி இவங்க போய் போர் பாகிஸ்தானோட இஸ்லாமியர்களை கொல்லுவதற்கான போருக்கு ஆதரவு தெரிவித்து இவங்க தானே போர் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஏன் இந்த இஸ்லாமியர்களுக்கெல்லாம் இந்த திமுகவினுடைய இரட்டை வேடம் புரியாதா? கனிமொழி பாகிஸ்தானை தனிமைப்படுத்துவதற்காக பாகிஸ்தான் தனிமை இஸ்லாமியர்கள் தனிமைப்படுத்துறது தான் அர்த்தம். இஸ்லாமிய நாடு தானது. அதுக்காக உலகெங்கும் போகிறாங்களே. அதில் கனிமொழி திமுக இடம்பெற்றிருக்கிறது இந்த இஸ்லாமியர்களுக்கு தெரியாதா? அதாவதுங்க நான் கடந்த ஆண்டு இதே புத்தகத்தை உங்கள்கிட்ட கொடுத்தேன். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த டாஸ்மார்க்கில்
டாஸ்மார்க்கின் குடியின்படி இருந்து தமிழகத்தை மீட்போம், மது இல்லா புதிய தமிழ் பண்ணணும். இதில் வந்து இன்றைக்கி போட்ட புத்தகம் இல்லைங்க, இதுக்கு 2014 முன்னாக போடப்பட்டது. இது 2023 போடப்பட்டது. அதுலேயே வந்து நான் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே வந்து தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்கில் வந்து மிகப்பெரிய ஊழல் நடக்குது அப்படிங்கிறத இந்த புத்தகத்தை எல்லாருக்குமே கொடுத்துருக்குறேன். தமிழ்நாட்டில் 2 விதத்தில் அந்த மதுவால் வந்து பாதிப்பு வருதுங்க. கிராமங்களில் மதுவால் வந்து குறிப்பாக வந்து விழிப்புணர்வு இல்லாத சமூகங்கள், ஏழையாக இருக்கக்கூடிய சமுதாயங்கள் தான் குடித்து மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறார். டாஸ்மாக் கடை எங்கே வைக்கிறாங்க அப்படின்னா, அன்றாடம் தினசரி, அதாவது வந்து தினம் காசு, அதாவது வேறு மேசனாக இருக்கிறான் அவங்க குடியிருப்புகள், அதே போல் கூலி தொழிலாளிகள், மொத்தமாக டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா தலித்துகள், மைனாரிட்டிஸு இந்த மாதிரி இருக்கிற ஏரியாவில் தான் கொண்டு வந்து அந்த டாஸ்மார்க் வைக்கிறாங்க. ஊருக்கு 4 பேர் 5 பேர் ஈரல் பாதிக்கப்பட்டு மிக குறைந்த வயதில் இறந்து கொண்டே இருக்கிறார். அவங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுது, கலாச்சாரம் பாதிக்கப்படுது, இந்த சமூகங்களோட ஒற்றுமை இல்லாமல் போகுது. மிகப்பெரிய பாதிப்பை வந்து இந்த அரசு உண்டாக்கிட்டு இருக்குது. 2வது, இது வந்து இந்த டாஸ்மார்க் ஏன் நடத்துகிறாங்கிறது அப்படின்னா, அதில் மிகப்பெரிய அளவுக்கு வந்து அவர்களுக்கு வந்து வருமானம் வருது. ஆளுங்கட்சிக்கு, திமுகவினுடைய குடும்பத்துக்கு, திமுக ஆளுங்கட்சியினுடைய குடும்பத்துக்கு எல்லாருக்குமே, அதுவும் குறிப்பாக அந்த திமுக முதல் குடும்பத்துக்கு வந்து பல கோடி ரூபாய் போகுது. அதனுடைய வெளிப்பாடாக தான் வந்து நாங்கள் வந்து 1 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து 10/5/2023 ஆளுநரிடத்தில் மனு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் இன்றைக்கி தயார் பண்ணுதாங்க, அன்றைக்கி தயார் பண்ணுங்க. இதில் விலாவரியை நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே காப்பி வரேன். எல்லாம் சுட்டி காட்டுறது என்னென்னலாம் பாதிப்பு அப்படின்னு. அப்படியே வந்து முதலமைச்சர் குடும்பம் உட்பட எல்லாருமே யார் யார் மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிறதும் வழக்கு பதிவு செய்யணுங்கிறது ஆளுநர் கொடுத்தது. இன்றைக்கி வந்து ஆளுநருக்கு பணம் கொடுக்கல. ஸோ அதனால் வந்து அதில் 1000 கோடி ரூபாய் ஊழல்னு மட்டுமே அதில் வந்து இடி வந்து விசாரணை மேற்கொள்ளுகிறது. அது எந்த விதமான தவறும் இல்லை. இது திமுகவினுடைய பிரச்சார அமைப்பை வைத்து கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய ஊழல், நாட்டு மக்களுடைய உழைப்பை சுரண்டக்கூடியது வந்து நீண்ட காலம் வந்து மறைக்க முடியாது. எல்லோரையும் எல்லா காலகட்டம், சிலரை சில காலம் ஏமாற்றலாம், பலரை சில காலம் ஏமாற்றலாம், எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது என்பதற்கு இடங்க தமிழ்நாட்டு மக்களையும் வந்து நீண்ட காலத்துக்கு ஏமாற்ற முடியாது. அதனால் வந்து இந்த டாஸ்மார்க்கில் நடைபெறக்கூடிய ஊழல் குறித்து வெறும் இடி விசாரணை மட்டும் போதாது. மத்திய அரசே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு கமிஷனை உருவாக்கி ஒரு 2-3 மாத காலத்துக்குள் வந்து இது ஆய்வு செஞ்சு உடனடியாக வந்து இந்த ஊழலில் பங்கேற்றக்கூடிய அனைவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு வந்து நான் வலியுறுத்துகிறேன். முன்னாள் அதிமுக அமைச்சர், அதிமுக எம்எல்ஏ ஊழல் வழக்கு சம்பந்தமாக நேற்று விசாரணை அதே மாதிரி டிஎம்கே தரப்புலையும் நடந்துகிட்டு இருக்குது. இது தொடர்ச்சியாக அரசியல்வாதிகள் மேலே, ஆண்டவங்க மேலாம் இந்த மாதிரியான ஊழல் வழக்குகள் அப்படின்னு பார்க்குறப்ப பொதுமக்கள் மேலே, அரசியல்வாதிகள் மேலே பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். எல்லா அரசியல்வாதி மேலே விழிப்புணர்வு வருதுங்க. இந்த திமுக அண்ணா திமுக மேலே டெஃபினட்டாக வந்து விழிப்புணர்வு வரத்தான் செய்யும். ஆமாம், புகார் இல்லை, அதாவது எனக்கு இது வழக்கு பதிவு செய்வதற்கு அனுமதி கேட்டு, ஏன்னா உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்களால வழக்கு பதிவு செய்வதற்கு தான் நான் அனுமதி கேட்டேன். அதை படித்து காட்டிடுறேன். இன்னும் பதிவு வரலைங்க. புதிய வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம். அதாவது வேண்டுகோள் வந்து ஸ்டாலின் மற்றும் அவரது குடும்பத்தாரும் திமுகவும் தேர்தல் நேரத்தில் கொடுத்த பூரண மதுவிலக்கு வாக்குறுதியை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்காமல் விற்பனை அதிகரிக்க தினமும் திட்டமிடுகிறார்கள். எனவே இந்த அரசு கொடுத்த பூரண மதுவிலக்கு வாக்குறுதியை நிறைவேற்ற தாங்கள் கட்டளையிடுவது அவசியம் என கருதுகிறோம். டாஸ்மாக் நடைபெறும் ஏறக்குறைய 1 லட்சம் கோடிக்கு மேலான ஊழலை அதனுடைய ஊற்றுக்கிலிருந்து கடைசி வரை நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். மது கொள்கை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். டாஸ்மாக் நட்டத்துக்கான காரணமாக உள்ள அத்துறையின் அமைச்சர் செந்தில் பாலாஜி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மது கொள்கை மீது உரிமை பெற்று உரிமை பெறாத பார்கள் வரையில் நடைபெறுகிறது. அனைத்து ஊழல்களுக்கும் பொறுப்பேற்கக்கூடிய வகையில் செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சரவையிலிருந்து நீக்குவதற்கு ஆளுநர் உத்தரவிட வேண்டும். டாஸ்மாக் பார்கள் பாக்ஸ் டெண்டர் விடுவதில் நடைபெற்ற ஊழல்கள் குறித்து விசாரிக்க வேண்டும். மேலும் தமிழ்நாட்டில் போலி பெயர்களில் எடுக்கப்பட்டுள்ள மணமகள் மன்றங்கள் உட்பட அனைத்து பார்களின் உரிமைகளும் ரத்து செய்ய வேண்டும். எலைட் மதுக்கடையில் நடைபெறும்
நடைபெறும் வாடகை ஒப்பந்த முறைகள் ஊழல்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது இப்போல்லாம் என்னென்னலாம் ஊழல் வருதோ இது அனைத்தையுமே முறையாக ஆய்வு செஞ்சு 2 வருஷத்துக்கு மேலே கொடுத்துருக்குறேன். ஆனால் நான் அன்றைக்கி கொடுத்த அன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி கூட இதை எடுத்து சொல்லிக்கிறாருன்னு கூட யாரும் சொல்கிறதுக்கு மனசு இல்லை. அதே போல் சட்டவிரோதமாக 24 நேரம் அது கூட நடைபெறுங்க. நெடுஞ்சாலை போய் மூடப்பட்டதாக கூறி மீண்டும் இருக்கப்பட்ட டாஸ்மாக் கடைகள், காலிப்பாட்டில் ஊழல், கரூர் பாட்டில் என்பது யார், அடுத்து கூடுதலாக கட்டணம் செயல்படும் வாடகைக்கான ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும். எனவே மேதுகாணர் அவர்கள் அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தியும் முறைகேடாக பணம் சம்பாதித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி முதல்வர் குடும்பத்தில் மற்றும் மதுவிலக்குத்துறை சார்ந்தவர்கள் ஐஏஎஸ் அதிகாரி டாஸ்மாக் மீது அனுமதி வழக்கு தொடுக்க அனுமதி அளிக்க வேண்டுகிறேன். அதனால் இன்றைக்கி நான் கொடுக்கலைங்க, 2 வருஷத்துக்கு முதலாகவே நான் அது கொடுத்துருக்குறேன். ஆச்சுங்களா? இதில் எந்த விதமான அரசியலும் இல்லை. தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக அது கொடுக்கப்பட்டது. அதனால் இப்பொழுது அது ஆளுங்கட்சியோ ஆண்ட கட்சியோ இதில் யாருக்கு சம்பந்தம் இருந்தாலும் அது குறித்து ஆய்வு செய்ய தப்பு கிடையாது. இடி திமுக மட்டுமல்ல எத்தனையோ தொழில் அதிபர்களுடைய வீடுகளிலும் கூட சோதனை நடத்தியிருக்கிறார்கள். அதனால் அதிமுகவில் 2 பேர் 3 பேர் மேலே ஆய்வு செஞ்சு அதை பரிசோதனை பண்ணால் அதை பற்றி பெருசாக கவலை கொள்வதற்கு ஒன்றுமில்லை. தவறு இருந்தால் யார் இருந்தால் தண்டிக்கிறதுக்கு என்ன, அது ஏன் அதை மறைக்கணும்? அப்படிங்க 4 ஆண்டு ஆட்சி 5வது ஆண்டே தொடரக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய இது. எந்த காரணத்துக்கு 2026க்கு பிறகு அது தொடராது. ப்ளீஸ் இதை நீ கையில் வச்சுக்கோங்க, நான் கொடுக்குறேன். டாஸ்மார்க்கு அது ஒரு காரணம் புற்றுநோய் அதிகரிக்கிறது, ஸ்டமக் புற்றுநோய் அதிகரிக்கிறது அது ஒரு மிக முக்கியமான காரணம். இந்த டாஸ்மார்க் அது பாக்கி இவங்க எல்லாமே இந்த பாக்கு போடுறது இதெல்லாமே ஸ்மோக்கிங் எல்லாமே அது உள்ளடக்குங்க. ஆனால் டாஸ்மார்க் தமிழ்நாட்டில் புற்றுநோய் அதிகரிப்பதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த டாஸ்மார்க்கும் ஒரு காரணம், மிக முக்கியமான காரணம். ஏன் தனியார் மதுவே அறவே ஒழிக்கணுங்க. மதுவில்லாத மதுவிற்ற தமிழ்நாடு வேணுங்க. எதுக்குங்க மது? குளிர்ந்த பிரதேசங்களில் இருக்கிறது வேற, அவங்களுக்கு மது சாப்பிட வேண்டிய அவசியம் வருது. 6 மணிக்கு பிறகே குளிர் இருக்க முடியல, அதனால் கொஞ்சம் பீர் சாப்பிட்றாங்க. அவனுடைய கிளைமேட் அந்த நாடுகளே என்ன செய்கிறாங்க, இப்போ ரஷ்யாவெல்லாமே மது அருந்தி லட்சக்கணக்கான பேர் இறக்குறாங்கிறத அவர்களே இப்பொழுது வேறு என்ன செய்யலாம் யோசிக்கிறாங்க. அதனால் தமிழ்நாட்டினுடைய சீதோஷண நிலைக்கு இந்தியாவினுடைய சீதோஷண நிலைக்கு மது என்பது அவசியமே இல்லை. ஏற்கனவே கல்லுண்ணாமைக்கு திருக்குறளை போட்டீங்கல்ல, கல்லுண்ணாமைக்கு 10 திருக்குறள் வச்சுருக்காருல்ல, அதே ஒரு சிறப்பதிகாரத்தில் கல்லுண்ணாமை இருக்குல்லங்க. அப்போ இலக்கியத்தை போட்டுறீங்க, தமிழ் பண்பாடுங்கிறீங்க, தமிழுக்கு சொல்கிறீங்க, அதில் சொல்கிறத விட்டுறீங்க. காமராஜர் சொல்லி என்னாச்சு? அது ஜெயிக்கிட்ட அவர் படுத்து கூட இருந்தாலும் நின்று அது வாழ்த்துக்கள் தான், அவ்வளோதான். வெற்றி பெற வாழ்த்துக்கள். சார், திமுகவை எந்த காரணத்துக்கும் மீண்டும் தொடர அனுமதிக்கூடாது. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இந்த திமுக மீண்டும் அவர்கள் வெற்றி பெற ஒரு சிறிய 0.000% கூட வாய்ப்பு கொடுத்து விடக்கூடாது. அதனால் வலுவான ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் அமையணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதுக்குண்டான எல்லா முயற்சியும் புதிய எடுக்கும். திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு திமுக மீண்டும் தமிழ்நாட்டில் வந்தால் ஊழலும் அது சட்ட ரீதியாக வந்துடும். அடுத்து தமிழ்நாட்டுக்கு மன்னர் பரம்பரைங்கிறது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அது எழுதப்படாத ஒரு விதியாக மாறிடும். அதனால் தலைமுறைக்கு 3வது தலைமுறையும் 4வது தலைமுறைக்கும் இங்கே கான்ஸ்டியூஷன் ஆகி மாறி போயிருங்க. அதனால் தமிழ்நாட்டு நலன் இருக்கக்கூடிய அனைவருமே திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு உண்டான வேலை செய்யணும். புதிய தமிழகம் கட்சி அதற்கு உண்டான எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளும். திமுகவை எதிர்த்து வரக்கூடாதுன்னு உங்களை மாதிரியே பிஜேபி கூட்டணி நினைக்கிறது, விஜய் நினைக்கிறாரு, சீமான் நினைக்கிறாரு. நீங்க அவங்கள யார் கூட இருக்க போறீங்க? எல்லாரும் ஒன்றா இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு வாய்ப்பு இல்லை, எல்லாருமே ஏன் அதாவது தனித்தனியாக இருந்து எதுக்க முடியாத போது எல்லாரும் ஒன்றா இருந்து எடுத்தா என்னங்கிறது தான் என்னுடைய கேள்வி. எல்லாருமே இந்த முறை
திமுக டு பி டிஃபீட்டட், அதுக்காக எல்லோருமே ஒன்றா இருந்தால் என்ன தப்பு? இல்லை அதாவது இல்லை நான் என்னுடைய பார்வை திமுகவை தோற்கடிக்க வேணுங்கிற போது நம்முடைய சக்தி என்னங்கிறது, அவரோட சக்தி என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தனியாக யாரும் தோற்கடிக்க முடியாது. எனவே எல்லாரும் ஏதாவது ஒரு குறைந்தபட்ச மினிமம் காமன் அஜெண்டாவில் எல்லோரும் ஒரு புள்ளியில் இணைய வேண்டுங்கிறதா என்னுடைய வேண்டுகோள்.